ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான பள்ளிப்பாளையம் மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. $250 மட்டன் எடுத்து குக்கரில் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, உப்புத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுட்டு, ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நல்லா மட்டன் வெந்துடட்டும். ஒரு 2 விசில் விடலாம். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போ ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. வரமிளகாய், தேங்காய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வெந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் வேகும் போதே உப்புத்தூள் போட்டிருந்தா இப்போ செக் பண்ணிவிட்டு போடுங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்புத்தூள் மேலே போட்டுக்கோங்க. மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட மசால் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். மசால் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி விட்டோமா பள்ளிப்பாளையம் மட்டன் ஃப்ரை ரெடி. பள்ளிப்பாளையம் மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.